ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஹோம் ஸ்க்ரீனில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டைமு அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது. ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஐக்கான் இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பட் இது எல்லாமே ரொம்ப ஸ்மால் சைஸில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் மொபைலில் மேலே இருக்கக்கூடிய டைம் அண்ட் பேட்டரி ஐக்கான நோட்டிஃபிகேஷனோட சைஸை எப்படி பெருசு பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என் கையில ஒரு 4 மொபைல் இருக்கு. ஸோ இந்த மொபைல்ல ஒவ்வொரு மொபைல்லையும் எப்படி நம்ம இந்த செட்டிங்ஸ்க்கு போறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருடைய மொபைல்லையும் டெவலப்பர் ஆப்ஷனை ஓபன் பண்ணணும். ஸோ இந்த சாம்சங் மொபைல்ல எப்படி ஓபன் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள பில்டு நம்பர் இருக்கும். பில்டு நம்பர் மேலே 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 8 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது ஓப்பன் ஆகும். பாருங்கள், இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த மொபைலில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரெட்மி, போக்கோ இந்த மாதிரி நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள MIUI வெர்ஷன் இருக்கும். MIUI வெர்ஷனுக்கு மேலே ஒரு 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் விவோ, ஓப்போ, ரியல்மி, ஐக்யூ ஸோ இந்த டைப் ஆஃப் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பில்டு நம்பர் இருக்கும். பில்டு நம்பரை ஒரு 8 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். டெவலப்பர் ஆப்ஷன் எல்லா பிராண்ட் மொபைலும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணி டெவலப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே நிறையா மெனு இருக்கும். அப்படியே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டிராயிங் இருக்கும். அந்த டிராயிங்னா மெனுக்குள்ளே நிறையா மெனு இருக்கும். இதில் ஸ்மாலஸ்ட் வித்துன்னு இருக்கு பாருங்க, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே வேல்யூ கேட்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித் கொடுத்துருக்கும். என்னுடைய மொபைலில் 396ன்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கொடுக்கணும்னா 300லேருந்து 400க்கு உள்ளே தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு மேலேயும் கொடுக்கக்கூடாது, இல்லை 300க்கு கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போது அதிகமாக கொடுத்தீங்கன்னா, அதாவது 400 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே சின்னதாகும். ஸோ கம்மியான வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸ் எல்லாமே பெருசாகும். ஓகேங்களா? ஸோ தட் டிஃபால்ட்டாக 396 டிஸ்பிளே ஆகுது. நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ வேற சைஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 320ன்னு சொல்லி டைப் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்மாலஸ்ட் வித்தில் கம்மியான வேல்யூ கொடுத்தோன்னே, அதாவது 320ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டைமு அண்ட் பேட்டரி ஐக்கான் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாரே டோட்டலாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது பெருசாகிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு டோட்டல் மெனுவுமே பெருசாகும். ஆனால் எனக்கு இந்த மெனு பெருசாகக்கூடாது, மேலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பெருசாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் உங்களுடைய மொபைல் ரெட்மியாக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளேவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஃபாண்ட் டெக்ஸ்ட் சைஸ்ன்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் சைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. கொஞ்சம் நீங்கள் சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க. ஸோ இதில் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு இப்போ நீங்கள் மெனுவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மெனுவோட சைஸு நார்மலாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய டைமு அண்ட் பேட்ரி ஐக்கானு பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுடைய மொபைல் விவோ, ஓப்போ, ரியல்மி, நத்திங், ஐக்யூ இருந்ததுன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே சர்ச்சில் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து எந்த சைஸ் வேணுங்கிறது மேலே டிஸ்ப்ளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன சைஸ் பண்ணிக்கிங்க. இதை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும் பொழுது மேலே இருக்கக்கூடிய டைம் அண்டு பேட்டரி ஐக்கான் பெருசாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய மெனு உங்களுக்கு சின்னதாக சேஞ்ச் ஆகும். உங்களுடைய மொபைல் சாம்சங் மொபைலாக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே சர்ச்சில் ஃபாண்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைலுங்கிறத டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள் இதில் ஃபாண்ட் சைஸுங்கிறது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். அதை அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இப்போ உங்கள் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய மெனு எல்லாம் பாருங்கள். இதுக்கு முன்னால் வச்சுருந்த மாதிரி நார்மலாக சின்னதாக உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய டைம் அண்டு பேட்ரி ஐக்கானும் உங்களுக்கு பெரிய சைஸில் தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார் பெருசாகவும் உள்ளே இருக்கக்கூடிய மெனு சின்னதாகவும் வேணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.